மறக்காமல் வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அந்த லைக் தான் எனக்கு தொடர்ந்து ஓடுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு உண்மையாக நேசிக்கணும், ஒரு உண்மை காதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மைய கருத்து. பாருங்கள் நண்பர்களே. வாடி தங்கம், என் சாமி, நீ வந்தாலே எனக்கு தெரியும். என்ன இன்னைக்கு என் தங்கம் கோமா வந்திருக்கு? நீங்க தினமும் பயப்படவே மாட்டேங்க என்ன பார்த்து. நானும் அப்படி கத்தன நினைச்சா சிரிச்சு காட்டி கொடுக்கீங்க. என் பொம்மை நீ நடந்து வரதே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. சரி, இனிமேல் நான் பயப்படுவேன் சரியா? என் தங்கம் வந்துட்டு போக மாட்டேன். என் தங்கத்தை கூட தான் இருப்பேன். என்ன இன்னைக்கு என் தங்கம் சீக்கிரம் வந்துட்டு 8 மணி தானே ஆகுது. என் பொக்கிசத்தை பார்க்கணும் போல இருந்துச்சு, அத காலையிலே வந்துட்டேன். எனக்கும் இன்னைக்கு உண்மை மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு என் தேவதை என் சாமி சீக்கிரம் வந்துருன்னு. அதான் இங்க இந்த பயிரெல்லாம் அடிச்சு பத்திட்டேன். அவங்கள யாரு? அவங்கள யாரு? கூட பிறந்ததா தம்பியா என்ன? என் தம்பிங்க. ரத்த சம்பந்தம் இல்லாட்டாலும் கூட பிறந்த மாதிரி. அப்படியே நான் பார்த்ததே இல்ல. இப்ப வேண்டாம், காலம் வரும்போது காட்டுறேன். சரி. எங்க அம்மா கிட்ட இருந்து கிடைக்காத அத்தனை கொஞ்சம் இல்லையும் உன் மூலமா எனக்கு கிடைக்க. எங்க அம்மா இருந்தா என்ன இப்படித்தானே கொஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தாண்டி நீ கொஞ்சிற. நீ தினமும் வந்து எனக்கு கொஞ்சிற பாரு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். என் சாமி எனக்கு அம்மாவா வந்திருக்கு, பொண்டாட்டியா வந்திருக்கு, தேவதையா வந்திருக்கு, குட்டி குட்டி தேவதையா வந்திருக்கு, செல்ல புள்ளையா வந்திருக்கு. எல்லாமே எனக்கு என் பிள்ளை கிடைச்சிருக்கு. நம்ம ஆமா, என் தங்க எனக்கு எல்லாமா இருக்கல்ல. என் தங்க பிள்ளைதான் தேடிக்கிட்டே இருந்தது. என் தங்க எப்போ வரும், என் தேவதை எப்போ வரும், என் தேவதை என் கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. சரி, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டே சாப்பிடுறதுக்கு? வேண்டாம். எதுக்கு? நான் இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு வந்திருக்கேன். அதான் அங்க போ பிளான போட்டு வந்திருக்கீங்களா? நீங்க அன்னைக்கு இப்படிதான் எங்க கொடுத்ததே உங்க மீச குத்தி விட்டுட்டு என்ன காந்துச்சு தெரியுமா? காந்துச்சா? ஆமா, நீங்க பாட்டுக்கு புடிச்சு வச்சு முத்தமா குடிக்கீங்க, காந்ததுல்ல. காந்ததோ? அது வேற இல்ல, நீ ரொம்ப மென்மையா இருக்கியா அதான். இந்த முரட்டு பயிலுக்கு இப்படி பூ மாதிரி ஒரு பொண்டாட்டி. ஆமா ஆமா. எனக்கு ஒரு ஆசை. என்ன? நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா உன்ன மாதிரியே இருக்கணும்னு, அதை நான் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா. அப்ப என்ன கொஞ்ச மாட்டீங்களோ? கொஞ்சம் இருப்பாங்க பாரு, தோல்ல வச்சு சமைப்பேன். எப்பவும் என் தோலை விட்டு என் பிள்ளை இறக்கவே மாட்டேன்ல. தூக்கி சமைக்கணும்னு ஆசையா இருக்குடே. இந்த தொல்லை நான் பெத்த என் மவா, இந்த தொல்லை நான் கெட்டின என் பொண்டாட்டி, ரெண்டையும் அப்படி தூக்கி சமைக்கணும், சலிக்காம தூக்கி சமைக்கணும். இந்த தெரு வழியை தூக்கிட்டு போக வேண்டிய இந்த தொல்லை நான் பெத்த என் புள்ள, இந்த தொல்லை என் பொண்டாட்டி. பாருங்கடா, என்னையோட அனாதன்னு சொன்னீங்க, பாருங்கடான்னு கம்பீரமா தூக்கிட்டு போக வேண்டிய என் ஆசையா தாண்டி. உன்னையும் என் புள்ளைய நான் தூக்கி சமைக்கணும், உன்ன மாதிரியே இருக்கணும் என் பொம்பளை புள்ள. புள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்காம இருக்க மாட்டீங்களே? உன்னதான் மொதல் தூக்கி சமைப்பேன். என் உசுருல நீ உன்னை சொல்லட்டா, உசுறு கொடுக்கறதான் உசுறு இல்ல, உனக்கு நான் எல்லாமா இருக்கிறேன்னு சொல்றதும் உசுறு கொடுக்கறதுக்கு சமம் தான். இதே இடத்துல அனாதையா உட்காந்துருந்தேன், வந்து மனசை கொடுத்து உசுரை கொடுத்த பாரு. ஏய் ரவுடி பையில நான் இருக்கேன்டா உனக்குன்னு கொடுத்த பாரு உசுர. அதுதாண்டி அனாதையா இருந்தவன மனசு நான் மாத்தின பாரு. என் தேவதடி நீ காலத்துக்கு உன்னை தூக்கி சமைக்கணும். இங்க வாயா, நீங்க முத்தம் கொடுத்தா காந்தது. மீசையனை எடுத்துட்டா? எனக்கு பிடிச்சதே அதான். அப்படியா? ஆமா. யாராவது பாத்துருவானுங்க, வேண்டாம். அதெல்லாம் யாருக்கு தெரியாம டக்குன்னு கடிச்சிருவேன். வேண்டாண்டி. நான் கடிப்பேன். கடிச்சிருவா பாரு, எனக்கு இருக்க முடியாதுல்ல. உண்மையதான் சொன்ன, நீ பாட்டுக்கு கடிப்பா, அப்புறம் எனக்கு நீ கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தோணும். நீங்க இன்னைக்கு வேலை பார்த்த மாதிரி இல்ல, கிளம்புங்க. எங்க வருவீங்களா மாட்டீங்களா? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனாடி. வேலை அதை நைட்டு பாத்துக்கிறேன், வா. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தங்கம்? எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு முழுக்க உங்க கையை பிடிச்சி நடக்கணும் போலே இருக்கா, அதான் காலையில கிளம்பி ஓடி வந்துட்டேன். அப்படியா? ஆமா,
நான் இன்னைக்கு உங்க கையை பிடிச்சே நடப்பேன். தூக்கிக்கிட்டா? இங்க வேண்டாம், அங்க தள்ளி போய் தூக்குங்கண்ணே. சரி, நல்லா தூக்குவேன். வேண்டதை பார்க்க கூடாது. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உன்னை தூக்கணும், அவ்வளவுதான். சரி. ஆனா கை போடுமா? நினைச்சேன். சரி பரவாயில்ல. எனக்கு உன்கிட்ட பிடிச்ச என்ன தருமாடி. நீ என்ன வேணும் பண்ணிக்கடா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கூடாடி. இந்த கொண்டாட்டிக்கிட்டே முடியாது அப்படிலாம் உன் வாயிலிருந்து வந்ததே இல்லை. என் மேல நம்பிக்கை வச்சே பண்ணுவ பாரு. இன்னும் உன் மேல நான் பைத்தியமாயிட்டே போறேன்டி. இப்போதான் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடி. முன்னாடிலாம் எனக்கு தூக்கமே வராது. ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த குட்டி தூக்கம் தூங்குவேன். இப்போ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ அம்மா, நீதான் என்னை வந்து ஒரே தொந்தரவு. மேலே ஏறி விளையாடுற, என் மீசை பிடிச்சி திருக்கிற, அங்கங்க என்ன தீன்ற, என்னெல்லாமோ பண்ணுவேன். அப்படியே தூக்கமே வரமாட்டேங்குது. இது எப்போ நட்சத்திரம் நடக்கும்னு மனசு ஏங்கிக்கிட்டே கிடக்கும். சீக்கிரம் நடக்கும். இங்க பாருங்க, ரொம்ப நாளா நம்ம கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. சரி. பாரு எக்கு தப்பாய் போயிடும். ஏன்னா எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது, அதனால சொல்றேன். பாரு நான் பாட்டுக்கு ஏரியா வயிற்று தள்ளிட்டு வந்து நின்று பெரிய பிரச்சனை ஏற்படாதுல்ல. கட்டி கடிச்சுக்கிட்டா வேண்டாம். பாத்தியா? நல்லா கடிச்சுக்கணும், குறையெல்லாம் கடிக்க கூடாது. என் ராசாத்தி, என் தங்கம், என் பயிரம். நீங்க என் முட்டை, என் கட்டி தங்கம். சரி சீக்கிரம் கிளம்புங்க, வாங்க போவோம். சரி வா போ. என்னை தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டு தான் போவேன், என் தங்கத்தை தூக்கிட்டு தான் போவேன். நான் நல்லா இருக்கேனா? ஆளுக்கு பொம்மை மாதிரி இருக்கா? என்னோட யாராவது சூப்பரா வந்தா அடிச்சு விடுறேன். சொன்னேன். வேற எந்த ஆளைக்கும் இந்த கிங்ஸ் நான் தேடலையே. இந்த தேவதை தானே என்ன தேடி வந்தா. எந்த ஆளைக்கும் இந்த கிங்ஸ் எடுத்து பார்த்தவன மனுஷனா பார்க்கலையே. முத இந்த மனுஷனா பார்த்தவளே நீதாண்டி. எனக்கு ஒரு ரத்தமும் சதையும் இருக்குன்னு மனுஷனா பார்த்தவன் நீதான். எனக்கு உணர்ச்சிகள் ஆசைகள் இருக்குன்னு பார்த்தவன் நீதான். எனக்கு சாமியே நீதாண்டி. எனக்கு சாமியே நீதான். போதும் பாரு, நான் அழுதுருவேன். நான் உன்னை அழ விட மாட்டேன். சரி, ஒரு முட்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். உள்ள போமா? சரி உள்ள வா. கீச்சமா இருக்கு. கீச்சமா இருக்கா? நான் இப்ப கடிச்சிருவேன். கடிடி. நல்லா கடிச்சிருவேன். எங்க? என்னங்க? எனக்கு உனக்கு இன்னொன்னு வேணும். இந்தா. எனக்கு ஒண்ணு கொடு பாப்போம். நிறைய தான் கொடுப்பேன். எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். தங்கம், கட்டி தங்கம். ஒரு சின்ன விஷயம், எனக்கு 4 சேனல் இருக்குது. திருநெல்வேலி மாஸ், சீக்ரெட் ஆஃப் லைஃப், லவ் டிப்ஸ் தமிழ், லவ் இன்ஃபோ தமிழ். இந்த மாதிரி 4 சேனல் மட்டும்தான் இருக்குது. வேறு எனக்கு எந்த சேனலும் கிடையாது. இந்த 4 சேனலில் தான் என்னுடைய கதைகள் வந்துக்கிட்டு இருக்குது. வேறு எதுவுமே என் கதைகள் கிடையாது. என் வாய்ஸ் மாதிரியே இருக்கலாம், என்னுடைய எடிட்டிங் மாதிரி இருக்கலாம், அது எதுவும் என்னுடையது இல்லை. சில மன வருத்தத்துக்கு ஆளாகப்பட்டு உண்மையிலே என்னுடைய உடம்பு தான் பாதிக்கப்பட்டுச்சு. கூடயே இருந்து, அதாவது அம்மா அக்கான்னு சொல்லி பேரை சொல்லிக்கிட்டு என் கூடயே இருந்துட்டு வேண்டாத வேலை நிறைய பார்த்துட்டாங்க. அது என்னுடைய சேனல் எதுவுமே கிடையாது. என் சேனல் நினச்சி நீங்கள் பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அது என் சேனல் கிடையாது. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க முன்னாடி இந்த சங்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து என் சேனலில் இருந்தாங்க. அவங்க அதை வச்சு கொஞ்சம் என்ன கொஞ்சம் மையப்படுத்திக்கிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் நிறைய கான்டாக்ட் இருக்குன்னு. எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உங்களை மாதிரி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அவங்க கொஞ்சம் முதுமைப்படுத்திக்கிட்டாங்க, அதாவது தன்னைத்தானே முதுமைப்படுத்திக்கிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நண்பர்களே. திரும்பவும் சொல்கிறேன் நண்பர்களே, எனக்கு வேறு எந்த சேனலும் கிடையாது. வேறு யாருமே எனக்கு தெரியாது. என் குடும்பத்தில் உள்ளவங்களே இந்த மாதிரி சேனல் எதுவுமே நடத்தலை. என் பிள்ளைங்க கூட கிடையாது. என் பேரை சொல்லி எதுவும் பண்ணாங்கன்னா பேசினாங்கன்னா அது நான் கிடையாது. அதுக்கு நான் பொறுப்பாக ஆக முடியாது நண்பர்களே. இதனாலே எனக்கு உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா நம்ம ஒரு வயசு வரைக்கும் தான் சில துரோகங்களை தாங்க முடியும். ஒரு வயசுக்கு அப்புறம் தாங்க முடியலை. உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. தங்கப்புல, தங்கப்புல, என் பிள்ளைட கோபமா இருக்குது. ஒடியாங்க ஒடியாங்க, அப்பா கிட்ட ஒடியாங்க. அப்பா அப்பா ஒடியாமா ஒடியாமா, அப்பா கிட்ட ஒடியா. என் தங்க தேவதை ஓடியா. ஒண்ணு வேண்டாம், உங்க
உங்க பிள்ளைய தானே தூக்கி கொஞ்சம்னு சொன்னீங்க, போங்க. என்னால யாரும் கொஞ்சம் வேண்டாம். அம்மா ஐயா தங்க சொல்லக்கூடாது. எங்க வாமா அங்க வாமா. ஒண்ணு வேண்டாம், நான் கோமா இருக்கேன். நான் கோமா இருக்கேன். ரெண்டு பேரும் அப்பா கிட்ட கோப்பட்டு நான் என்ன பண்ணட்டும்? ஏப்பாடி இது ஏப்பா என்னத தூக்கணும்? அவ்வளவுதானே, ரெண்டு பேரையும் தூக்கணும் தானே? என்னத ஃபர்ஸ்ட் தூக்கணும்? என்னத ஃபர்ஸ்ட் தூக்கணும் சொல்லிட்டேன். ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்டே தூக்குறேன் போதுமா? பொம்பளை தூக்க தண்டி நான் இருக்கேன். இன்னைக்கு தூக்கிக்கிட்டு ஒரு முழுக்க சுத்தி வர போறேன். என்ன பார்த்தா நாதன் சொன்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் போவேன். இங்க பாட்டா நான் பெத்த என் உசுறு என் புள்ள, இந்த சைடு என் உசுறு இருக்கு. ரெண்டு தூக்கி சமைப்பேன். ஊரு ஊரா தெரு தெருவா. நான் தான் சொல்லுவேன். இங்க வாடி. என் உசுருடி, நீ இல்லைன்னா எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிருக்கும்? என் உசுருடி, என் தங்கம் பிள்ளை, என் தங்கம். நீங்க ஏன் உசுறு கொடுத்த உசுறு? நீங்களே உசுறு தான். என் தங்க பிள்ளை அப்பானா விட்டுற மாட்டாளா? அப்பா அப்பானுக்கிட்டு ஒரு நேரம் என் பிள்ளை விட்டுறது என்ன? தங்க பிள்ளை அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அப்பா என் தங்க அப்பான்னு சொல்லும் போது எப்படி இருக்கு? சரி வாங்க, ரெண்டு பேரும் தோலை தூக்கிக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி வர போறேன். எவ எவ எப்படி எப்படி பேசுனா ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் போவேன். பாருங்கடி பாருங்கடின்னு. யாருங்க தங்க தோல்ல? அப்படியம்மா அப்பாமா அப்பா என் பிள்ளைச்சாக அழக பாரு. அப்பா அவன் முடிய பாரு. என் தங்க பிள்ளை வச்சக்கண்ணு வாங்காம அப்பாவே பார்த்துட்டு இருப்பால. அதான் சொல்லுவேன். இப்படி ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அனுப்பிக்கிறதுக்குதான் அப்ப மொத்தமா 25 வருஷம் அழுது முடிச்சுட்டேன். நீ நான் அழவே மாட்டேன்ல. ஆமா போட்டி போடுறது பாரு அப்பா அப்பான்னு. ரெண்டுமே எனக்கு பிள்ளைதான். என்னடி என் தங்கம் என் வைரம். எனக்கு தான் சொந்தம் நீங்க. என் தங்கம் நீ. கூப்பிட அழக பாரு அப்பா. அவ சரியான ஆளு தெரியுமா? என்ன சொல்லுத? நான் கொஞ்சம் முதல்ல கரெக்டா உள்ள வந்துருவாள. அடி நான் தான் கொஞ்சிட்டு இருக்கல அப்புறம் என்ன? அப்பா அப்பானே அங்கதான் உனக்கு ஒண்ணு சொல்ல தெரியாதுல்ல. அப்பா எதுவும் சொல்ல வேண்டாண்டி. அவ அப்பான்னு சொல்லுவா பாரு, அது ஒன்னே போதும். அவ அப்பான்னு சொல்லும் போதே அவ 1000 வார்த்தை பேசுறான்னு அர்த்தம். என்னதான் கொஞ்சனா? நீ ஒண்ணு கொஞ்சம் உனக்கு விட்டு விட்டு கொஞ்சறன. இங்க பாருங்க, என்கிட்ட மட்டும் தான் ரொம்ப பாசமா இருக்கணும். அப்பதான் இன்னொரு ஆம்பளை பையன். எப்பவுமே பொம்பளை பிள்ளை தான். வீட்டு நிறைய பொம்பளை பிள்ளையாவே இருக்கட்டும். அத்தனையும் உன் முகம் தான் இருக்கணும். என் பிள்ளைகள் எல்லாமே உன் முகம் தான் இருக்கணும். இந்த தெய்வத்தால் தானே எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் கிடைச்சது. அதனால இந்த தெய்வத்தின் மூஞ்சி தான் எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு உங்களை மாதிரி தான் வேணும். எனக்கு ஒண்ணு மாதிரி தான் வேணும். முடியாது அப்பா. அப்பா சரி சரி, ஊருக்குள்ள போய் நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வருவோம்னா. என்னன்னு கேட்டுருங்க, இல்ல அம்மையாருக்கு கோவம் வந்துடும். என்னம்மா என்ன என் தங்க பிள்ளை? அப்பா அப்பா ஓ சாரிம்மா சாரிம்மா அப்பா. முத்தம் கொடுக்கேன்னு சொல்லு பாரு. என்னம்மா சரி நம்ம ஊருக்குள்ள போமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பொங்க வைக்க வேண்டியிருக்கு. வச்சுட்டு தான் நான் வருவேன். வாமா நம்ம ஊருக்குள்ள போய் ஒவ்வொருத்தி கொண்டே இருக்கணும். வாமா வாமா வாமா.
இனிமேல் இந்த ஊர்ல நம்ம ராஜ்யம் தான் நடக்கணும். ஊருக்குள்ள போய் அவ்வளவு ரகலை பண்றான். அவ வாயில வரல வச்சுட்டு வேன்னு பாக்கணும். அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு வரோம். சரியா? அப்ப கூறுதுணியா நீ நிக்கணும். அப்படிதான் சிங்க குட்டியா இருக்கணும். அப்பா பெற்றதுல சிங்க மாதிரி இறங்கணும், கலரங்கணும். எவ்வளவு விரப்ப சொல்றா. அது அப்படிதான் இருக்கணுமா? ஊருக்குள்ள போறோம், பெரிய ரகலை பண்ணுதான். எல்லாரும் வெளியில வாங்கடி. அவ ஏ லட்சுமி, எங்க இந்த ரேவதி விட்டுட்டியா? அவ இப்ப தானா வருவா பாரு. சொக்கா வெளில வாடா. ஒருத்தர் நீ கொடுக்கூடாதுமா. வருஷத்துக்கு வரட்டும் வரட்டும் வரட்டும். இந்தா ஒருத்தி வந்துட்டா. வா 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 வா. என்ன சொன்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? அனாத இப்போ சொல்லி பாப்போம். இப்போ சொல்லி பாப்போம். இந்த பாரு, இந்த தொல்லைய உசுறு இதே நான் உசுறு கொடுத்தது. 2 சிங்க குட்டி வச்சிருக்கேனாக்கோ. அனாத என்ன சொன்னா? இப்போ சொல்லிட்டு பாப்போம். இப்போ சொல்லிட்டு பாப்போம். நீ திட்டுமா அப்பா இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணு. எங்க நானும் நீ திட்டுமா. இவனுக்கு வந்த வாழ்வ பாத்தியா? என்னது? பொண்டாட்டி பிள்ளைல சௌக்கியமா குடும்பஸ்தனா ஆயிட்ட? இது வெறும் கம்மி தான். இன்னும் நிறைய அஸ்திபாரமும் ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கேன். அடுத்து எங்க ரெட்ட பிள்ளைதான். இவன் பெத்து கொடுத்துருவாமா? போற போக்குக்கு இவன் பெத்து கொடுத்துருவா. பார்த்தல, இங்க பாரு, இது இந்த தொல்லை இருக்கிறது உசுறு. இந்த தொல்லை இருக்கிறது நான் உசுறு கொடுத்தது. ஆத்தி, இனிமே ரகல ஊருக்குள்ள பயங்கரமா இருக்கும் போலுக்க. நல்லா இருக்கு. ஆனா அத கோயிலுக்குள்ள வரக்கூடாதுல்ல. அடுத்த திருப்பி கோயில் நிர்வாகியே நான் தான். அதான் ரெட்ட பிள்ளை பெக்க போறோம்ல. அப்படி சொல்லுமா. அதோட நிப்பாட்டோ நினைச்சாத. அடுத்த ரெட்ட பிள்ளை தான். இந்த ஊர்லயே ஓட்டு அதிகம் உள்ள வீடு எங்க வீடாதான் இருக்கும். ஊர் தலைவர்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் எங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கணும். அப்படி சொல்லுமா. உன் கூட 2 மூணு சித்துவாரே அவளுக்கு கூட்டிட்டா பாப்பா. அவளுக்கு அம்மாவ ஓடி போயிட்டா. கண்டிப்பா ஓடி இருப்பா. அவ வீட்டு மத்த வீட்டு தானே பார்த்தா, தாய் வீட்டை பாக்கல. அப்ப அப்படித்தான் ஆகும். என் புள்ளியே சிரிச்சுட்டால. ஐயோ, அவட்ட போய் சொல்லி என் மவளே சிரிச்சுட்டான்னு. இவன் ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளுக்கு நாளே ஒரு நாள் தூக்கிட்டு வந்து எல்லாரும் வெறுப்பேத்தலாம். தினம் தூக்கிட்டு வந்து வெறுப்பேத்துறான் ஐயா. தினம்ல ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து வெறுப்பேத்துவேன். இப்ப தோல்ல 2 தூக்கிட்டேன். அடுத்து 4 தூக்கிட்டு வரேன். பாத்துக்கிட்டே என்ன என் மௌன 2 வர வேண்டி இருக்குல்ல. அதுக்கு அடுத்த 2 பிள்ளைகள் வரும்லாங்க. ஆமாமா, அதுக்கப்புறம் 6 தூக்கிட்டு வருவேன். இவன் தூக்கிட்டு வருவான் ஐயா. இது கூட நம்ம மிரட்டுதே. அப்பா உங்கப்பா கொன்னு. எங்க அப்பா கொண்டு விடணுமா? அடி வடி என் குந்தாணி வாடி. இவன் தான் ரொம்ப பேசனா. உன்னை கொன்னு. ஆமா, இவதான் அப்பா ரொம்ப பேசனா பாத்துக்க. உடாதம்மா அவளை உடாதம்மா. வாங்கி கொடுத்துறாத. அத்தனையும் பாஞ்சிரும் நம்ம மேலே. இப்போ இக்க வர வர இவனை ரொம்ப கையாவி விட்டுருக்கு ஊருக்குள்ள. இது வேற ஆரம்பம் தானே. என்னடி பாக்கிய? என்னடா சொன்னீல? என்னது? கோயில் நிர்வாகியே பொண்ணாதான். இனிமே நான்லாம் நல்லவங்களை மட்டும்தான் உள்ள விடுவேன். அப்படி சொல்லுமா. ஹலோ ஹலோ. என்னடி? தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது. தூங்கிட்டேனா? தூக்கம் என் கண்ணுக்கு தூரமா இருந்தது. நீ பக்கத்துல வந்த உடனே எப்படி மயமாந்து தூங்கிருக்க? எடி தூங்குறேனா? சூப்பர் கனவுடி. என்ன கனவே? என்ன அறுத்து கிழிச்சார்களே அனாதனே. அடுத்து ஒவ்வொருத்தி முன்னாடியும் போய் உன்னையும் என் புள்ளையும் தோலை சுக்கிக்கிட்டு பாருங்கடி பாருங்க அப்படின்னு சண்டை இழுக்கனே. இந்த பாரு, உன்னை விட நம்ம புள்ளதான் ரொம்ப சண்டை போட்டா தெரியுமா? என்ன சண்டை போட்டா தெரியுமா? இத்தனையோண்டு இருந்துகிட்டு அந்த புள்ள மூஞ்சி இல்ல என்ன கியூட்டா இருந்தது தெரியுமாடே. என் புள்ள மூஞ்சி என்ன அழகு தெரியுமா? அப்படியே என் தேவதை மாதிரி, என் சாமி மாதிரி, அப்படி பொம்மை மாதிரி. அப்பா அப்பா அவ என்ன கூப்பிட்டு இருக்கு பாரு. இன்னும் என் காதுல கேட்டுட்டு இருக்குடி. எனக்கு இப்ப அப்படி வாழணும் போல ஆசையா இருக்குடி. நல்லா இருந்துச்சுடே. ஏன்டி எனக்கு எடுப்புன? இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுருப்பான்ல. உன்னையும் என் புள்ளையும் தூக்கி சமக்கணும். என்னைக்கு உன்னையும் என் புள்ளி தூக்கி சமக்கணும் அன்னைக்குதான் நான் எடுத்த பிறவிக்கே ஒரு அர்த்தம். எப்படி இருந்தது தெரியுமா? நான் எப்படி இருந்தேன்? நீ சூப்பரா இருந்த. உங்க புள்ள உன்ன மாதிரியே இருந்தா. அவளுக்கு அப்பான்னா பாசம். அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நாம இப்போண்டி அப்படி வாழ்வோம். நினைச்சா வாழலாமே. என்னடி சொல்ற? நினைச்சா வாழலாம். அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நீங்க எப்ப அப்படி வாழணும்னு சொல்றீங்களா அப்ப வாழ்ந்துக்கலாம். நான் எந்த தடையும் போடவே மாட்டேன். உங்களுக்கு உங்க பொண்டாட்டி புள்ளன்னு வாழ ஆசைனா
நான் இப்பவுமே தயாரா தான் இருக்கேன். ஐயோ, அழக்கூடாது. அழாம என்னால இருக்க முடியல. என்ன மாதிரி அனாதைக்கு தாண்டி தெரியும் நீ எவ்வளவு பெரிய வரோன்னு. எனக்குன்னு வந்த வரோன்னு உன்னை என் இதயத்துக்குள்ள வச்சு பாதுகாப்பேன். அது போதும். இம்முட்டை, இத்தங்கம். என் தங்கம், உன்ன மாதிரி என்கிட்ட யாருமே பாசமா இருந்ததே இல்ல. நான் மட்டும்தான் இருப்பேன். அதுக்குத்தான் இவ்வளவு நாளா இப்படி வாழ்ந்திருக்கேன். உன் ஒருத்தி அன்பு மட்டும் தான் எனக்கு கிடைக்கணும்னு தான் இவ்வளவு நாளா இப்படி வாழ்ந்திருக்கேன். உன் ஒருத்தி அன்பு எனக்கு போதும். சரி, பைக்கை நம்ம இங்க விட்டுட்டு போயிருமா? சரி. ஏன்னா காட்டுக்குள்ள போறோமா, அங்க வண்டியை தள்ளிக்கிட்டு போக முடியாது. நம்ம இதுல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மேல போய் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா கீழே வருவான். பயப்படல நீ காட்டுக்குள்ள வர்றதுக்கு. நீங்க இருக்கீங்களா? அங்க ஒண்ணும் செய்யாது. வா, நம்ம மட்டும் அப்படி நடந்து போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம். வா. கட்டி தங்கம். சரி, போமா. ஐயோ, மழை வந்துட்டு என்ன பண்ண? போயிருமா போ. இப்படி வருஷத்துக்கு போயிருமா? மாட்டியா? சரி இரு, நான் பொத்தியா கூட்டிட்டு போறேன். என் பணியனுக்குள்ள வரியா? சரி இரு, என் பணியனுக்குள்ள வந்துரு. நம்ம அந்த சைடு போயிருவோமா? அங்க போய் பண்ணினுக்குள்ள வச்சுக்கிடுங்க. சரி வா, அந்த சைடு போயிடும். மழை ரொம்ப போயிடுல. ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குடி. பரவாயில்ல, இல்ல இருக்கட்டும். இந்த மழை என்னென்னமோ பண்ணுது. பகல் கனவு கண்ட பலிக்குமா? அப்போ நான் கண்ட கனவு பலிக்குமா? அப்போ என் பொண்ணு என் தோலை தூக்கிட்டு போவேனா? என்ன? அப்போ கனவு பலிக்குமா? ஏன் கேக்கீங்க? இந்த மழை என்னென்னமோ பண்ணுத. என்ன பண்ணது? உனக்கு ஒண்ணும் பண்ணல. நான் தான் கட்டி கட்டி நிக்கிறேன். அப்ப நானும் கட்டிக்கிட்டா? அதே என்னாச்சு? ஓய், என்னாச்சு? பிடிக்கலையா? நான் பண்ணது பிடிக்கலையா? இல்ல இங்க தள்ளி வந்துட்டிய, பிடிக்கலையா? பிடிக்கலையா? அப்படின்னா என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியானா? ஒரு மாதிரியானா அது ஒரு மாதிரியா இருக்கு. பிடிக்கலையா? ஒரு மாதிரியா இருக்கு. நான் போறேன். ஓய், விட மாட்டேன். மாட்டேன். நான் இனி விட மாட்டேன். முடியாது, நான் ஓடிடுவேன். நான் விட மாட்டேன். என்கிட்ட ஓடி வந்துரு. என்கிட்ட ஏறுனா இடி இடிக்க பாரு. என்னை இருக்க கட்டிக்க, பயம் போயிடும். நீங்க இருக்க பிடிச்சுக்கோங்க. சரி. பயமா இருக்கு. ஓ, அந்த சைடு போயிருமா? என்ன? குளிருது. இனி குளிராது, இது கவனிச்சுக்க. இந்த பொழுது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. கரெக்டா தான் இன்னைக்கு வந்திருக்கோம்ல. இதே மாதிரி அமையாதுல்ல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த இயற்கையை நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணது எவ்வளவு மனசுக்கு இதமா இருக்கு தெரியுமா? இந்த மழை உன் உடம்புல இருந்து வர்ற கதப்பு என்னெல்லாமோ பண்ணுது. இப்படி இருந்துடணும், இப்படியே ஒன்னு அள்ளி அணைச்சு இப்படி இருந்துடணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா இருக்கு பத்தியா? சூப்பரா இருக்கு. இப்ப ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. சாப்பிட்டா நல்லா இருக்குமா?
சாப்பிடுவோம். என்ன உனக்கு என்ன சாப்பிடணும் சொல்லு, சாப்பிடுவோம். உரைப்பா சாப்பிடணும் போல இருக்க. உரைப்பாவா? சாப்பிடுவோம். அப்பா மழை நின்னுட்டு. ஆனா காத்தடிக்குதே, சிலு சிலுன்னு இருக்க. ட்ரெஸ் வேற ஈரமா இருக்கு. என்ன கழுத்தி காய போடுறியா? உங்களா அதுக்கு என்ன, நான் தானே இருக்கேன். ஒன்னும் வேண்டாம். அதுல என்ன இருக்கு, இன்னைக்கு நானும் அத பார்க்கும்போது பாத்துக்கலாம். இல்லன்ட்ட மட்டும். உங்களா என்ன, நம்ம அதுல போய் குளிப்போமா? எதுல அந்த குளத்துல. குளிக்கணுமா? ஆமா. சரி வா, குளிச்சுட்டு வரலாம். தேடி போனாலும் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதே. கோடி கோடியா கொடுத்து வெளிநாட்டுக்கு போனா கூட இவ்வளவு சுகம் கிடைக்காது. அப்படி இருக்கு. எனக்கும் தான். எனக்கும் தான். முத்தா. சொல்லும். என்னங்க மீனு வாட கப்புடு வருது. வருதுல? ஏங்க என்னங்க? காந்தக்கு அப்புறம் எனக்கு இதே மாதிரி சுட்டு கொடுக்கணும். உனக்கு எப்போ தொண்டை சுட்டு கொடுக்க? ஆனா எனக்கு சமையல் நீ தான் பண்ணணும். தாய் கையால சாப்பிட்டதே இல்ல. இப்போ நீ தானே எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்க. நான் தினமும் உன் கையால தான் சாப்பிடணும். உன் சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு சப்ளை வேலையை முடிச்சுட்டு எப்போடா என் பொண்டாட்டி கையால சாப்பிடுவேன்னு வீட்டுக்கு ஓடி ஓடி வரணும். உன் கையால கஞ்சி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா அது நீ வச்சதா இருக்கணும். நான் தாய் சமைச்சு சாப்பிட்டதே இல்லடி. நான் தான் சமைப்பேன். கஞ்சி என்ன வேத விதமா சமைச்சு கொடுப்பேன். நிஜமா? சத்தியமா. நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வாழையில சோறுலாம் போட்டு வச்சிருவேன். ஆமா. உங்களை வந்தோடனே நான் தான் குளிச்சாத்துவேன், தலையெல்லாம் தூத்தி விடுவேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. இப்பவுமே எனக்கு அப்படி வாழணும் போல இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் சரியா, நம்ம அப்படி வாழ்ந்துடலாம். குழந்தை தினமா நீ சொல்ற வாக்கு இருக்கு பாரு, முழுசா நம்புறேன். நான் கூட உன்னை ரொம்ப குழந்தை மாதிரி பேசுறா, குழந்தை மாதிரி நடந்துக்கிறதா, காதலுங்கிற பேர்ல ஏதாவது. ஆனா நீ அப்படி இல்லடி, உசிரியா வச்சிருக்கடி என் மேல. அப்பா தேவதடி தேவதை, எனக்கு என்ன பிறந்தவா. சரி உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு, நான் எல்லாம் உனக்கு செய்வேன். என்ன வேணும்? நீங்க மட்டும் தான் வேணும். நான் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அதான் சொன்னேன், நீங்க தான் வேணும். உன் ஆசை எல்லாமே நான் மட்டும்தானா? எனக்கு நீங்க என் கூடயே இருக்கணும், உங்களை கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே உங்க தோல்ல சாஞ்சிருப்பேனா சுகமா இருக்கும். நீங்க என்ன தூக்கி வச்சிருப்பீங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க என்ன கீழே இறக்கவே கூடாதுன்னு தோணும். இங்க வா. இருங்க வாரேன். கீழே இறக்க மாட்டேன். ப்ராமிஸா? பிராமிசா. எப்பவுமே என்ன இப்படியே வச்சிருக்கணும். சரி. எப்பவும் என்ன கைவிடக்கூடாது. ஹேய், அந்த வார்த்தைக்கு இடம் இல்ல, என் உசுருடி. சரி மீன் எடுத்து விட்டு விடட்டா? சரி. வா என் மல்ல உட்காரு.